வணக்கம். இன்று நம்முடன் இருப்பது ஸ்ரீ கருப்பர் ஜோதிட நிலைய ஜோதிடர் திரு கே அண்ணாமலை ஜி அவர்கள் இருக்கிறார். ஜோதிடத்தை பற்றி நாம் சில கேள்வி கேட்க வேண்டும். அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள் சார். வணக்கம் சார். இப்போ பொதுவாக இப்போ ராசி முக்கியமா லக்கணம் முக்கியமா, இது வந்து நிறைய பேரோட கேள்வியாக இருக்கு. இதை பற்றி நீங்கள் எப்படி சொல்றீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ராசி முக்கியம், லக்கணமும் முக்கியம். இப்போ ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனாக பிறந்தவனுக்கு பார்த்தீங்கன்னா உடலும் முக்கியம், உயிரும் முக்கியம். இப்போ அந்த கான்செப்ட்ல வரும்போது நமக்கு உயிர்ங்கிறது லக்கணம். நம்ம எந்த நேரத்தில் பிறக்கிறோம், அதுல இருந்து எப்படி நம்மளோட ஜனனமாகி நம்ம வாழ்க்கை பயணம் போயிட்டு இருக்குங்கிறது லக்கணத்தை பற்றி, லக்கண புள்ளியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி நம்மளோட வாழ்க்கை நகருது. அதை தாண்டி உயிர் சந்திரன் அடிப்படையாக கொண்டு ராசி அமையுது. அப்ப நம்ம சந்திரன் அடிப்படையாக வச்சு அமையும் போது நம்ம உடம்பு, உயிரும் உடம்பு சேர்ந்ததுதான் நம்ம ராசி லக்கணங்கிறது. அப்ப ரெண்டுமே நமக்கு வந்து முக்கியம். லக்கணாதிபதிங்கிற சொல்லக்கூடிய லக்கணாதிபதியும் முக்கியம், ராசிதிபதியும் நமக்கு முக்கியம். இப்ப ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில பின்னி பிணைஞ்சு உள்ள ஒரு விஷயம் தான். அதை எதையுமே தவிர்க்கவே முடியாது. ரெண்டுமே நமக்கு முக்கியம். சரிங்க சார். பாகமத்துல உடலும் உயிருங்கிற மாதிரி ரெண்டுமே முக்கியம். ஒண்ணு இல்லைனாலும் ஒண்ணு இல்லை அப்படின்னா. சரிங்க சார். இப்போ நம்ம அடுத்த கேள்வி போகலாம் சார். இப்போ எப்படின்னா, இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்காங்க சார். நல்ல பணக்காரர் தான், நல்லா ரொம்பவே நல்ல ஒரு பணக்காரர். நல்லா பிஸ்னஸ் பண்ணார், நல்லா ஜாலியாக இருந்தார், நல்ல லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணி இருந்தார். திடீர்னு பார்த்தா ஒரு டீக்கு சாப்பாடுக்கு வழி இல்லாத மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப நிலைமை ரொம்ப மோசமாக போயிடுச்சு. இது வந்து என்ன காரணம்? இது வந்து காரணம் வந்து அவரோட ராசி லக்கணத்தை சொல்றீங்களா, இல்லை அவரோட எதுவும் தவறு செஞ்சு அதை சொல்றீங்களா? இதை எப்படி நீங்க சொல்றீங்க? அது எப்படின்னா, நமக்கு 8ஆம் இடம்னு சொல்லுவோம் பொதுவாகவே. அது ஒரு திசை நடத்த வருது அப்படின்னா, ஒன்று சாதாரண நிலையில் இருக்க மனுஷனை ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 வருஷம் 8லேருந்து ஒரு திசை நடக்குது அப்படின்னா, ஒரு பாதி வரைக்கும் சாதாரண இருக்க மனுஷனை குபேரனாக்கி அடுத்த கட்டத்துக்கு நடத்த வச்சிடும். இல்லை அப்படின்னா ஒரு 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 சுக்கிர திசையில ஒரு 20 வருஷம் சம்பாதிச்சிருப்பான். அப்போ அடுத்த ஒரு தசை வருது, சந்திர தசை வருது. அப்படிங்கிற பட்சத்துல அது வந்து 8லேருந்து தசை நடக்குது அப்படின்னா, ஒரு ஒரு உச்சத்துல இருந்த ஒரு மனிதன் திருப்பி அது நம்ம போற நடவடிக்கைகள், நம்ம பண்ற எப்படி இருந்தாலும் ஒரு தொழில் ரீதியா ஒரு வசதியான ஒரு இடத்த நம்ம கடந்து வந்திருப்பாங்க. அப்ப அந்த 8ஆம் இடம் என்ன ஆக்டிவேட் ஆகுதுன்னா, நம்ம செய்யாத ஒரு விஷயம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். இதை தாண்டி இப்போ 1 கோடி ரூபாய்க்கு நம்மகிட்ட சொத்து இருக்கு அப்படிங்கிறதே 1 கோடியே 10 லட்சம், 1 கோடி 50 லட்சத்துக்கு ஒரு இடத்த போய் வாங்குவோம், இல்லை வேற ஏதோ ஒரு தொழில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது என்ன பண்ணா, டோட்டலா வாஷ் பண்ணி நம்ம வந்து அதுக்கு அதை போல மொத்த அமௌண்ட்டையும் இன்வெஸ்ட் பண்ண வச்சு டோட்டலா ஒரு மனுஷனை நசிக்கணும். அப்போ அந்த 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 வாங்கின அவன்கிட்ட இருந்த 1 கோடி ரூபாய் அந்த சொத்தும் போய் திருப்பி மேற்கொண்டு கடனாளியா இருக்கும்போது அவன் திருப்பி வாழ்வதற்கு என்னன்னு தெரியாது. அடுத்த லெவலுக்கு அவனோட வாழ்க்கையே முடிச்சுக்கிற நிலைமைக்கு தகுந்த அளவுக்கு வரும். அதனாலதான் அந்த 8ஆம் இடத்துல இருந்து திசை நடத்தினா எல்லாருக்குமே ஒரு பயம் ஒண்ணு இருக்கும். அதனாலதான் அவரோட வாழ்க்கை அது மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்ச நம்பரே ஒருத்தர் வந்து என் ஜாதகம் பார்க்க வந்தார். அவர் வந்தாருன்னா நல்ல ஒரு வசதியா ஆன ஒரு அமைப்புல நல்லா சம்பாரிச்சு காரு பங்களா வீடு சொத்து சுகமா நல்லா இருந்தவர். அப்ப வந்த நண்பர் வந்து பார்க்க வர்றாரு என்கிட்ட. அதாவது ஒரு சன்னியாசி மாதிரி வர்றாரு. ஒரு சாதாரண நிலையில ஒரு சன்னியாசி மாதிரி வர்றாரு. நீங்க ஃபேன் போட்டுருக்கீங்க, இது சன்னியாசி மாதிரி வர்றாரு. அப்போ வரும்போது ஜாதகத்தை பார்த்தோன்னு சொல்லிட்டேன், நீ நல்லா வசதி வாய்ப்பா இருந்திருக்கணும், இப்ப எதுவுமே இல்லாம இருந்திருக்கணும் போய் சேர்ந்தோடனே அவர் அழுவ ஆரம்பிச்சிட்டார். ஏன் சார் அழுகுறீங்க, என்ன போது நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் இருக்கும்போது அவர் குடும்பம் நல்ல ஒரு செல்வ செழிப்போட வசதியா ஓயமார் ரோட்ல, சென்னையில ஓயமார் ரோட்ல நல்ல இடத்துல நல்ல வசதி வாய்ப்பா இருந்திருக்காங்க. பொண்டாட்டி இறந்துருச்சு. லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. பொண்டாட்டி இறந்துருச்சு. 2 பிள்ளைங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட அக்கா வீட்டுக்கு போய் வளர்க்குறாங்க. இவர் சாப்பாட்டே கஷ்டப்பட்டு சிவன் கோயிலில் படுத்துக்கிட்டு சாப்பாடு செஞ்சுக்கிட்டாரு. நல்ல லைஃப் இருந்துச்சு. அது அடுத்து வளர்ந்த தசை கேது தசை இருந்தது. அப்போ டோட்டலாக நீ ஒன்றுமே இல்லை, இது ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் உணர்த்தி தண்ணிலே மர வச்சிருச்சு. என்ன பணம் காசுங்கிறது மாதிரி அவர் உணர்த்தி திருப்பி ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து இனிமே எந்த ஒரு தவறுதலும் இப்போ ஒரு தொழில் பண்ணும்போது எப்படியா இருந்தாலும் தவறு பண்ணாமல் ஒரு மனிதன் செஞ்சிருக்க மாட்டான். இதுக்கெல்லாம் ஒரு 7 வருஷத்துல அவரோட பிராச்சியம் எல்லாம் கிடைக்கிற மாதிரி ஒரு கோயில் ஓரத்தில் இருந்து அன்னாரம் கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு
சமைச்சு போட்டவே ஆள் இல்லை, பிள்ளைகளை மட்டும் பார்த்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அழுகுறாரு. நான் மாறும் அந்த மாதிரி இந்த இடத்துக்கு போங்க, இந்த தெய்வத்தை கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி விட்டுருக்கேன். அதுதான் அது அதாவது வேலை, 8ஆம் இடத்தோட வேலை செஞ்சு முடிக்கும். சரிங்க சார். நீங்கள் இப்போ ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. இப்போ வந்து எப்படி சொல்றீங்கன்னா இப்போ அவங்களோட இது லக்கணம் அதை பொறுத்து மாறும்னு சொல்றீங்க, கரெக்ட் தானே? சரிங்க சார். அடுத்த ஒரு கேள்வி இருக்கு, எல்லாருமே கேட்க வேண்டிய கேள்வி தான் நான் கேட்குறேன். இப்போ நாலாவது திசையில அதிபதி இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து 6ஆம் திசையிலிருந்து திசை நடத்தினால் அவருக்கு சொத்து சுகம் கிடைக்குமா? 4ஆம் இடத்துல இருந்த கிரகம் 6ஆம் இடத்துல திசை நடத்தா சொத்து சுகம்லாம் வாய்ப்பு இருக்கா, கிடைக்குமா? கிடைக்கும். அது எப்படி எப்படி கிடைக்கும் அப்படின்னா, 6ஆம் இடங்கிறது கடன், கடன், ஒரு எதிரி, ஒரு நோய், ஏதாவது ஒரு பெரிய ஒரு இன்சிடென்ட், இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் குறிக்க வேண்டியது 6ஆம் இடம். அப்படிங்கிற பட்சத்துல கடன் பட்டு எல்லாமே நடக்கும், இது எல்லாமே கிடைக்கும், கிடைக்காமலாம் இருக்காது. அந்த கடன் பட்டு அவருக்கு அந்தந்த டைம் அந்த தசா அந்த புத்தி வரும்போது அது கிடைக்கும், எல்லாமே அது கிடைக்காம இருக்காது. பட் இருந்தாலும் இப்போ ஒரு காரோ வீடோ இல்லை நிலமோ எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் கடன் இல்லாம அவர் வாழ்ந்துருக்கவே முடியாது. 4ஆம் இடத்துல எல்லாமே கிடைக்கும், அதோட வேலையை செஞ்சிடும், 4ஆம் அதிபதியோட வேலையை செஞ்சிடும். என்ன பண்ண அது இருக்க வேண்டிய இடம் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கடன்பட்டு அது விஷயம் எல்லாமே அதெல்லாம் ஒரு பொசிஷனுக்கு கொடுக்கும் நம்ம. ஆனா அது வந்து அது ஒரு தெளிவான ஒரு கிரக அமைப்பு கிடையாது. சரிங்க சார். சரி, இப்போ எனக்கு அடுத்த இன்னொரு கேள்வி ஒன்று இருக்கு, அதையும் கேட்குங்க. இப்போ 11ஆம் அதிபதி இருக்கு பார்த்தீங்களா, 11ஆம் அதிபதி 8ஆம் திசையில இருந்து என்னோட திசை நடத்தினால் அதுக்கு என்ன நடக்கும்? இந்த மாதிரி 8ஆம் இடத்துல இருந்து என்ன நடக்கும்? 11ஆம் வீடு வந்து 11ஆம் வீடுங்கிறது வந்து ஒரு சுப வீடு. அது அந்த இடத்துல வந்து எந்த கிரகம் உட்கார்ந்தாலும் கெடுதலே பண்ணாது. நம்ம ஒரு எந்த பராகோ கேதுவோ சனியோ எதிர்த்தி எந்த கிரகம் நம்ம தசை நடத்தினாலும் அது நமக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பையும் தராது. பட் இருந்தாலும் அது போய் 11ஆம் இடம் அது போய் ஒரு 8ல உட்கார்ந்துருக்கப்படும் போது நல்லா இருந்துகிட்ட ஒரு அமைப்பு சொன்னீங்க பார்த்தீங்களா, நல்லா இருந்தாரு, திடீர்னு வந்து ஒண்ணுமே இல்லாம போயிட்டாரு அப்படின்னு சொல்றீங்களா, அப்போ அது கரெக்டா. இப்போ 11ஆம் இடம் நம்ம என்ன ஒரு சாதாரண பார்க்கும்போது இந்த இடத்துல இருந்து இருக்குப்பா நல்லது பண்ண அப்படின்னா எல்லாமே பண்ணும், லாபத்தை கொடுக்கும், சம்பாத்தியத்தை கொடுக்கும், வேலையை கொடுக்கும், எல்லாமே கொடுக்கும். எல்லாம் கொடுத்து லைஃப் நல்லா ரன்னிங்கில் போயிட்டு இருக்கும்போது சடனா ஒரு பிரேக் போட்டு ஆளையே தம்மன்னு வச்சு, அதுதான் அதோட வேலை. அதனால 11ஆம் இடத்துல திசை நடத்தினா கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருக்கணும். ஒண்ணு கொடுக்குதே இது நம்ம வந்து 11ஆம் இடம், ஆனா நீ நினைச்சதெல்லாம் நிறைவேற்றும், நீ என்னென்னலாம் நினைச்சிருக்கீங்களோ அதெல்லாம் அது எல்லாமே கொடுக்கும். ஆனா பின்னாடி ஏதோ ஒண்ணு வரப்போகுதுன்றது அதான் விஷயம். அது நல்லா போயிட்டு இருக்க வாழ்க்கையில சடனா ஒரு பிரேக்கை கொடுத்து நம்மளை வந்து தம்படி விட்டுரும். அதுக்கு வந்து அந்த இடம் வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். கரெக்டா தானே போயிட்டு இருக்கு, நம்ம அடுத்தடுத்து ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு நம்ம யோசிச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா அது நம்மள ஒரு நாள் வந்து நம்மள ஒரு டவுன் பண்ணி விட போகுது அப்படின்னு அர்த்தம். நம்ம அதுக்கு முன்னாடி நடக்க வேண்டிய கிரகத்துல நம்ம வந்து பாதிக்கப்பட்டு ஒரு மன உளைச்சல்பட்டு ஒரு பொசிஷன் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா அதே 8ஆம் இடம் இதுல இந்த சந்தோஷத்தினால இந்த 8ஆம் இடம் ஒரு வாழ்க்கையில ஒரு சாதாரண நிலையில இருந்து உயர்த்தி கொடுக்கும். சப்போஸ் நல்ல நிலையில இருக்கும் 8ஆம் இடத்துல இருந்து திசை நடத்த வருது அப்படின்னா எல்லாமே கொடுக்கும். அபிலாசைகள் எல்லாம் என்னென்னலாம் நம்ம கனவு கண்டோம், என்னென்ன நம்ம நினைக்கிறோமோ அது எல்லாமே நடத்தி கொடுத்து கடைசியே நம்மளை கீழே தண்ணி இது ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி சரி பண்ணி விட்டுருவோம். சப்போஸ் அது நடந்ததுக்கு அதுக்கப்புறம் வர கிரகங்கள் திசைகள் வந்து ஒரு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமான பாதையில் இருக்கும். சாதாரண நிலையிலிருந்து ஒரு உயர்வான நிலைக்கு கொண்டு அமைக்கும். அதனால எல்லாமே நடக்கும். சாதாரண நிலையில உயர்வான நிலைக்கு அடுத்த வர்ற தசாபத்தியில அடுத்தது நடக்கும். இப்போ வந்து நான் அடுத்த கேள்வினா இப்போ எல்லாருக்கும் பொதுவாக உள்ள கேள்வி தான். சில பேர் நம்புறவங்களும் இருப்பாங்க, நம்பாதவங்களும் இருப்பாங்க. நான் கேட்குறவங்கள்ட்ட ஜோதிடத்தை நம்பலாமா, உண்மைதானா, இதுக்கு நீங்க விளக்கம் சொல்லணும். 100% நம்பலாம். அதுக்கு காரணம் என்னன்னா நைட் சந்திரனும் சூரியனும் இல்லைன்னா நம்ம
பொழுது இருக்காது. அதுவே ஒரு கிரகம் தான். அதை அடிப்படையாக வச்சு தான் லக்கணமோ ராசியும் நமக்கு அமையுது. நம்ம பிறக்கும் போது என்ன கர்மா நம்ம பிறவில நம்ம அனுபவிச்சோமோ அதுபடி தான் நம்ம பிறக்கிறோம். நம்ம ஜாதகத்தை நம்பாதவர்களுக்கும் அந்த ஜாதகத்துக்குள்ள தான் இருக்கு. நம்ம ரிஷபராசிக்காரன் வந்து நம்ப மாட்டான். நீ எவ்வளவு சொன்னாலும் வந்து தெய்வம் நான் தான் சாமி அப்படி இது அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு ஒரு நக்கல் பண்ணுவான். அவனா போய் தேவைன்னா கும்பிடுவான். ஆனா திருப்பி நம்ம போய் அதுக்குள்ள ஒரு ஆன்மீக ரீதியா ஜோதிட ரீதியா நீங்க பேச போனீங்கன்னா பெருசா அவன் யோசிக்க மாட்டான். அதுவும் அவனுக்குள்ளதான் இருக்கும். அப்ப எந்த விஷயமா இருந்தாலும் அந்த ஜாதக அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா அது பிறகு கர்மாப்படி என்ன பிறந்திருக்கோ நம்பர் எல்லாமே அது. ஆனா அதுல படிதான் நடக்கும். 100% அதை தாண்டி எதுவுமே நடக்க முடியாது. அதுக்கு மேல நமக்கு ஒரு சக்தி இருக்கு, தெய்வ சக்தி. அந்த நேரத்துல அந்த தராபத்தியில இந்த தெய்வத்தை கும்பிடுங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம பட்ட கஷ்டத்துல ஒரு சின்ன ஒரு மாறுதல் இருக்கு அவங்ககிட்ட. அந்த கிரகங்கள்லேருந்து நம்ம எதுவும் மாற்றிக்க முடியாது. அதுதான் வந்து அதோட சூட்சமம். சரிங்க. ஓகே, நன்றி சார். இப்போ நிறைய இது மாதிரி நிறையா கேள்விகள் இருக்கு. இப்போ என்கிட்ட மட்டும் நிறைய கேள்வி இருக்கு. நம்ம அடுத்ததுல கண்டிப்பா நம்ம அதை பத்தி பேசுவோம். சரி. இப்போ உங்களுக்கு ஜோதிட சம்பந்தமா ஏதேனும் சந்தேகம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு. அவங்களுடைய வாட்ஸ்அப் மூலியமா கான்டாக்ட் பண்ணலாம். நார்மல் கால் மூலம் கான்டாக்ட் பண்ணி உங்கள் சந்தேகங்களை நீங்கள் கேட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம்.